வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். சுக்மாவில் சிலம்பம் நல்ல முறையில் தீர்வு கண்ட மடானி அரசாங்கத்திற்கும் ஸ்லாங்கூர் அரசுக்கும் நன்றி. 2026ஆம் ஆண்டு சுக்மா போட்டியில் இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை ஓர் அங்கமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டது குறித்து மடானி அரசாங்கத்திற்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கும் ஜெலுத்தோங் MP RSN ராயர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருddin ஷாரி, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ, இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங், ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராய்டு ஆகியோருக்கு நாடாளுமன்றத்தின் இந்திய பிரதிநிதிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ராயர் குறிப்பிட்டார். 2026 சுக்மா விளையாட்டுப் போட்டியிலிருந்து சிலம்பம் நீக்கப்பட்டது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் மடானி அரசாங்கத்திற்கு எதிராக அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். குறிப்பாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் வாய் திறக்காதது ஏன் என்று கடுமையாக சாடி வந்ததாக ராயர் குறிப்பிட்டார். நாம் அனைத்து விவகாரங்களிலும் நாடாளுமன்றத்தில் மேஜையை குத்தி பேசிக் கொண்டு இருக்க முடியாது. சில விவகாரங்களை அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை என்ற அணுகுமுறை வாயிலாகத்தான் தீர்வு காண வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில்தான் கோபிந்த் சிங் இந்த விவகாரத்தை அமைச்சரவை வரை கொண்டு சென்றார். பாப்பாராய்டுவும் ஸ்லாங்கூர் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இவ்விவகாரத்திற்கு நல்ல முறையில் தீர்வு கண்டுள்ளார் என்று நாடாளுமன்ற கட்டடத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராயர் விளக்கினார். இந்த ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து குறை சொல்லும் சில எதிர்க்கட்சி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஏன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை, நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், சில விஷயங்கள் நாம் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசவிட்டால் கூட நாம் இப்போது அரசாங்கத்தில் இருக்கும்போது எங்களின் மதிப்புக்குரிய ஒற்றுமைத்துறையின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மூலியமாக, YB ஹேனாயோ மூலியமாக, YB கோபிந்த் சிங் மூலியமாக, மற்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலியமாக இதை நாம் கண்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு நாம் நடவடிக்கை எப்போதும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதனால என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து குறிப்பாக மலேசியாவில் வாழும் அனைத்து இந்திய மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து இந்த ஒற்றுமை அரசாங்கத்து மேலே தொடர்ந்து பழி சுமத்தும் சில நபர்களை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த அரசாங்கம் இந்தியர்கள் மேலே அக்கறை இல்லை, இந்தியர்கள் சில விஷயங்கள் செய்யவில்லை, இந்தியர்களை நாம் ஒதுக்கீடு செய்கிறோம் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு. இதனோட நீங்கள் தயவு செய்து உண்மை இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, பத்து MP P பிரபாகரன், கில்லான் MP V கணபதி ராவ், சிகாமட் MP யுவனேஸ்வரன் மற்றும் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராய்டு ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்காளதேச அரசாங்கத்திற்கு தலைமையேற்றுள்ள தலைமை ஆலோசகர் டாக்டர் முகமது யூனுஸ் மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டு கோலாலம்பூர் வந்து சேர்ந்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று வங்காளதேசத்தின் முதன்மை தலைவர் வருகை தந்துள்ளார். டாக்டர் முகமது யூனுஸை ஏற்றி வந்த விமானம் இன்றிரவு 7:47 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆடவரை மடக்கி கொள்ளையிட்டதாக குடிநுழைவு அதிகாரி ஒருவர் நகரி சம்பிலான் கொலப்பிலா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். 38 வயது முகமது நஸ்ருல் முகமது யாசின் என்ற அந்த குடிநுழைவு அதிகாரி கடந்த ஜூலை 11ஆம் தேதி ரம்பாவ் கம்போங் மிக்கு பிண்டாவில் பாகிஸ்தான் ஆடவரை மடக்கி கைபேசி, கடப்பிதழ், 440 ரிங்கேட், டச் அண்ட் கோவில் இருந்த 210 ரிங்கேட் எஞ்சிய பணத்தை கொள்ளையிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 14 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த அதிகாரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு தனது பெண் குழந்தையை கடத்திச் சென்றது தொடர்பில் தனது முன்னாள் கணவரை கைது செய்ய தவறியது, பிள்ளையை கண்டுபிடிப்பதில் தோல்வியுற்றது தொடர்பில் முன்னாள் போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோருக்கு எதிராக இந்திரா காந்தி தொடுத்துள்ள மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை அப்பீல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நீதிபதி ஜைனி மஸ்லான் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள இரு தரப்பினரின் வாதங்களை ஆராய்வதற்கு தங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டார். முன்னாள் ஐஜிபி, அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் மலேசிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்திரா காந்தி இந்த சிவில் வழக்கை தொடுத்துள்ளார். தேசிய உயர்கல்வி நிதியகமான PTPTN கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படும் B40 மற்றும் வறுமையில் உழலும் மாணவர்களின் அந்த கடனை அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று மக்களவையில் கேட்டுக் கொண்டார். வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்விக்கு உதவ அரசாங்கம் ரொக்கத் தொகையை உதவி நிதியாக வழங்குவதை காட்டிலும் அவர்களின் நீடித்த சிரமத்தை குறைப்பதற்கு PTPTN போன்ற கடன்களை தள்ளுபடி செய்தால் அவர்கள் எதிர்நோக்கும் பெரும் சுமை குறையக்கூடும் என்று ஜூலாவ் MP லேரி செங் கேட்டுக் கொண்டார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரினா மரணம் தொடர்பான விசாரணையை புகிடாமான் போலீஸ் தலைமையகம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த விவகாரத்தை இனி புகிடாமான் போலீஸ் தலைமையகமே கையாளும் என்று போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 13 வயது மாணவியின் மரணம் தொடர்பில் விசாரணை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு புக்கிட்-அமனை சேர்ந்த 9 பேர் கொண்ட குழு இந்த விவகாரத்தை கையாளும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் விசாரணை எவ்வித தடங்கலின்றி நிபுணத்துவ முறையில் நடைபெறுவதற்கு இடமளிக்குமாறு அனைத்து தரப்பினரையும் IGP கேட்டுக் கொண்டார். நில விற்பனை வாயிலாக 38 லட்சம் ரிங்கெட்டை பெறுவதற்கு போலி தகவல்களை உள்ளடக்கிய நில பட்டாவை பயன்படுத்தியதாக கூறப்படும் நில விற்பனை தரகருக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தடுப்பு காவல் அனுமதியை நீட்டித்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த தரகர் இன்று சிரம்பான் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் நூருல் சக்கினா ரோஸ்லி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அந்த நபருக்கு எதிரான தடுப்பு காவலை நாளை ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கு நெகிரி சம்பிலான் SPRM அனுமதி பெற்றது. சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சைக்கிளோட்ட போட்டியில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர் ஒருவர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு கில்லான் பள்ளத்தாக்கு விரைவு நெடுஞ்சாலையான EKVயில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் 27 வயதுடைய சைக்கிளோட்டி 50 கிலோமீட்டர் தூரத்திலான சைக்கிளோட்ட போட்டியில் பங்கேற்றபோது 13வது கிலோமீட்டரில் அவர் மூச்சு திணறலுக்கு ஆளானதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தியதாக தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்ட ஆடவர் ஒருவர் இன்று அந்த தண்டனையிலிருந்து தப்பினார். 45 வயது ஷப்ரி அம்சா என்ற அந்த நபருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய 2 குற்றச்சாட்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு 8 ஆண்டு சிறையும் 10 பிரம்படி தண்டனையும் விதிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் சட்டத்தின் கீழ் அந்த நபருக்கு எதிரான குற்றச்சாட்டில் திருத்தம் செய்வதற்கு சட்டத்துறை அலுவலகம் அனுமதி வழங்கியதாக புராசிக்யூஷன் தரப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து மரண தண்டனைக்கு பதிலாக சிறை தண்டனையை விதிப்பதாக நீதிபதி ஜூலியா இப்ராஹிம் அறிவித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் மூலம் சபாவிற்கு போதைப்பொருள் கடத்தும் தொடர்பு முறை அண்மையில் 3 உள்ளூர் நபர்கள் பிடிபட்டது மூலம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. கோலாலம்பூர் விமான நிலையத்தில் அந்த 3 ஆடவர்களையும் KLIA மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு கைது செய்தது மூலம் 3 வெவ்வேறு சோதனைகளில் 4,30,000 ரிங்கெட் பெறுமானம் உள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த கும்பல் சரவாக்கிற்கு போதைப் பொருளை கடத்துவதற்கு அதிகாலையில் செல்லும் விமானங்கள் பயன்படுத்தப்படுவதை வியூகமாக கொண்டிருந்தனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று KLIA மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் அல்பானி அம்சா தெரிவித்தார். போலீஸ்காரர் ஒருவரை வாகனத்தினால் மோதி தள்ளி கொல்ல முயற்சி செய்ததாக பெண்மணி ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 31 வயது சம் ஷான்ஜர் என்ற அந்த பெண்மணி கடந்த ஆகஸ்ட் 1 தேதி இரவு 11:15 மணியளவில் கோலாலம்பூர் ஸ்டாபாக் ஜாலன் உசாவான் ஆறில் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு போலீஸ்காரரான முகமது
ஃபஹருல் ரெட்டி சப்ரான் என்பவரை அந்த பெண்மணி கொல்ல முயற்சி செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.